அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கீங்க, வாழ்த்துக்கள். ஆனால் கண்டனங்களும் இருக்குது. காரணம், ராமதாஸ் அவர்களை இழிவுபடுத்துறது, அவரை அவமானப்படுத்துறது. ஒரு தலைவரை ஏற்றுக்காதீங்க, ஒரு நிறுவனரோட பார்க்காதீங்க. கட்சியோட நிறுவனர் வேணாம், தலைவராக வேணாம், ஒரு அப்பனை பார்க்கலாம். ஒரு தந்தைக்கு ஆற்ற வேண்டிய நிறைய கடமைகள் இருக்குது, கொடுக்க வேண்டிய மரியாதைகள் நிறைய இருக்குது. தேவையில்ல வேலை பார்க்குறீங்க. இன்றைக்கி கோர்ட்டில் சொல்லியிருக்கீங்க, அவருக்கு வயசு ஆயிடுச்சு, 87 வயது மூப்பாயிடுச்சு அவருக்கு, அவரை நம்ம தலைவர் ஏற்றுக்க முடியாது, அவர் தலைவரை சிறப்பாக செயல்பட முடியாது, நிறுவனர் தான் அவர், நிறுவனர் ஒரு காரணம் வச்சுக்கின்னு அவர் தலைவர்னு பொறுப்பு கேட்க முடியாது, அவருக்கு எந்த உரிமையும் கிடையாது கட்சியில், ஆலோசனை தான் தட்டம், அது மட்டும் தான் லாய்க்கு. அவருக்கு வயசு ஆயிடுச்சு, சரி, அதுக்காக அப்பா இல்லைன்னு கூட சொல்லுங்க போல இருக்கு. நீங்கள் அவர் வயசு ஆயிடுச்சு, வயசான எங்கள் அப்பா கிடையாது, அதாவது அப்பாவுடைய முழு சமூகத்தோட ஆசீர்வாதத்தோடு நீங்கள் அந்த கட்சியை வழி நடத்தலாம், சிறப்பாக இருக்கும், பெரிய விஷயமே கிடையாது. போயிட்டு பேசுங்க, அப்பா கிட்டே பேசுங்க, மன்னிப்பு கேளுங்க, ஒன்றும் குறைஞ்சி போகிறது கிடையாது. அவருடைய முழு சமூகத்தோட கட்சியை வழி நடத்துங்க. இல்லைன்னா இன்றைக்கி நீங்கள் பண்ணுற வேலை தான் நாளைக்கு உங்கள் பசங்க செய்வாங்க. இன்றைக்கி அவர் வெறும் கண்ணால் அழுகிறாரு, நாளைக்கு நீங்கள் மனதளவு அழுவீங்க. தேடுறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க யாரும். தேவையில்ல பாவம் கொட்டுக்காதீங்க. பணம் பதிவுலாம் பெரிய விஷயமே கிடையாது, வரம் போகும், உறவு போகாது. உறவை மதிங்க தயவு செஞ்சு. இப்போது பெரியம்மாங்க சின்னம்மாங்கன்றாங்களே, அதெல்லாம் மேட்டரே கிடையாது. ஒரே வாங்க நீங்கள் வாழலாம். இல்லைன்னா கட்சியில் நீங்கள் அழுகின மாங்காத ஆகிடுவீங்க, யாரும் உங்கள் கூட இருக்க மாட்டான். இன்றைக்கி உங்களை ஜால்ரா தட்டுறவங்களாம் நாளைக்கு காணாமல் போயிடுவாங்க. நாளைக்கு அந்த உறவு மட்டும் தான் நிற்கும். தேவையில்லாமல் அழுகின மாங்க ஆகிடாதீங்க.